विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागरदुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं। सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यविधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्। निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनिरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। एवमेव प्रतिहर्तारमुवाच प्रतिहर्तर्या देवता प्रतिहारमन्वायत्ता तां चेदविद्वान् प्रतिहरिष्यसि मूर्धा ते विपतिष्यतीति தேகசமாரதாஸ்தூஷ்ணீமாசாஞ்சக்ரிரே. மூன்றாவதாக பிரதிஹர்த்தா என்கின்ற உத்காதாக்கள் சாமகானம் செய்பவர்களை பார்த்து, இதுக்கான தேவதை உங்களுக்கு தெரியுமா, அதை உபாசித்து கொண்டு இங்க வித்வான் அப்படிங்கிற பொழுது அந்த உபாசனா ஞானம், உபாசியமான தேவதா ஞானம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவர்களும் அமைதியாயிட்டான்ற வரைக்கும் பார்த்தோம். மூர்தபாத பயாத்து, எங்க இவர் சாபத்துல தலைக்கீழ விழுந்துடுமோ அப்படின்னு. அப்ப பயப்படுற அளவுக்கு இது ஓரளவுக்கு உலகத்துல சாதுக்களினுடைய ஒரு சக்தி பிரபலமா இருந்திருக்கு. மூர்தபாத பயாத்துன்றார் பாஷ்யக்காரரே. என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது கௌரவம் குறைஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கலாமோன்ட்டு. ஆனா இங்க லிட்டரலா தான் எடுத்துக்கிறார், மூர்தபாதமாகும் அப்படி. அதனால அவெல்லாம் அமைதியாயிட்டாங்கிறதோட முடிஞ்சுது. இது தசம கண்ட பாஷ்யம். ஏகாதச கண்ட. அத்தः ஏனம் யஜமான உவாச்ச பகவந்தம் வாஹம் விவிதிஷானீதி உஷஸ்திஹ அஸ்மி சாக்ராயணஹ இதி ஹோவாச்ச. அப்புறம் அந்த ராஜாவாகிய எஜமானரே கேட்கிறார், நீங்க யாருன்னு சொல்லணும். விவிதிஷானி பகவந்தம், பெரியவா யாரு, நீங்க இப்படி எங்களுக்கு இது அனுகிரகம் பண்றீங்களே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியணும்னு ராஜா கேட்கிறார். என்னத்தையும் யாரோ சொல்றா, கிளம்பி போயா, ஏன் இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாம ஒரு வித்வான் வந்தாருன்னு உடனே மரியாதை கொடுத்து கேட்கிறார். அத அனந்தரம் ஹயேனம் உஷஸ்திம் யஜமானஹா ராஜா உவாச்ச. ராஜா சொல்றார், பகவந்தம் பூஜாவந்தம் அப்படின்னு. பகவந்தம்னா அதுக்கு பூஜைக்கு அர்ஹத்தரானவர் அப்படி. ஏன் பார்த்தாலே தெரியாது, ஏன்னா இது வரைக்கும் அவர் ஒன்றும் சொல்லிடல, வெறும் கேள்விதான் கேட்டிருக்காரு. அதை வச்சே ராஜா இவர் ஏதோ ஒரு பெரிய மகாத்மா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். அதனால பூஜாவந்தம்னு சொல்றான். பூஜாவந்தம் வை அகம் விவிதிஷானி வேதித்து மிச்சாமி. இப்படி ஒரு மகாத்மாவா இருக்கல, உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க யாருன்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் பெரியவாள்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஞானிகளை பத்தி வித்வான்களை பத்தி அறிந்துக்கிற ஆவல் அந்த சொசைட்டில இருந்தது. அப்படி கேட்கிறான்.
இதி உக்தஹா உஷஸ்திஹி, இப்படி கேட்கப்பட்ட உஷஸ்தியானவன் அஸ்மி சாக்ராயணஹா, நான் தான் சக்கரனுடைய மகன், உஷஸ்தி என்று பெயர், கேள்விப்பட்டிருக்கேளான்னு கேட்கிறார். தவாபி ஸ்ரோதபதம் ஸ்ரோத்ரபதம் ஆகதோ எதி, உங்க காதுல என்னை பத்தி விழுந்திருக்கா, இல்ல இப்பதான் தெரிஞ்சுக்கிறேளா அப்படின்னு. ஸ்ரோத்ரபதம், பத்தானா வழி, உங்க காதுல பல விஷயங்கள் வந்து விழுந்துட்டு இருக்கணும், அந்த வழியில இதுவும் சேர்ந்து வந்து விழுந்துதா அப்படின்னு. என்னை பத்தியும் காதுல விழுக சந்தர்ப்பம் கிடைச்சுதா. தவாபி ஸ்ரோத்ரபதம் ஆகதோ எதி, கேள்விப்பட்டிருந்தேன்னா அந்த உஷஸ்தி நான் தான். இதிஹ உவாச்ச உக்தவான் தஹோவாச்ச பகவந்தம் வா அகம் ஏபி சர்வைர் ஆர்த்விஜ்ஜைஹி பரியைஷிஷம் பகவதோ வா அகம் அவித்யா அந்யான் அவருஷி. ராஜா சொல்றான், பகவந்தம் வா அகம் ஏபிஹி, பெரியவாளதான் நான் தேடினேன், எங்க இருக்கேளோ எதுன்னு. சர்வைஹி ஆர்த்விஜ்ஜைஹி பரியைஷிஷம், எல்லா ரித்விஜ்களுக்கு தேடும் பொழுது உங்களை தான் முக்கியமா தேடினேன். எல்லா ரித்விஜ் கர்மாக்களையும் நீங்க தான் பண்ணணும்ன்ற எண்ணத்துல பகவதா வா அகம் அவித்யா, நீங்க கிடைக்கலன்னதுனால அந்யான் அவருஷி, வேற வித்வான்களை நான் பறிச்சேன், இதுக்காக உங்களை தான் நான் வந்து பறிக்கணும்னு பிரியப்பட்டு தேடினேன், ஆனா நீங்க கிடைக்கலன்னு ராஜா வருத்தத்தோட சொல்றான். சஹ யஜமானஹா உவாச்ச சத்யமேவ அகம் ஏவமகம் பகவந்தம் பகுகுணமஸ்ரௌஷம். பாஷிகாரர் பகவந்தம் வா அகமேபிஹின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வர்ற விஷயங்களை வச்சு இத சொல்றார். ஆரம்பத்திலேயே என்ன, உங்களோட பகுகுணங்களை நான் கேட்டிருக்கேன், அதுதான் அர்த்தம். ஏன்னா உங்களை தான் நான் தேடினேன் அப்படின்னா என்ன, என்னை பத்தி கேட்டிருக்கியான்னு இவர் கேட்கிறார் அப்படின்னு பாஷிகாரர் ஆட் பண்றாருங்க. முதல்லயே கூட சாக்கராயணஹா இதிஹோ வாச்ச அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. பாஷிகாரர் தவாபி ஸ்ரோத்ரபதம் ஆகதஹா எதி அப்படி, உன் காதுல விழுந்திருக்கான்னு கேட்டாரோன்னா அதுக்கு இந்த பதிலையும் சேர்த்துக்கிறார். ஆமா நான் தான், ஆமா நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட பல குணங்கள் எனக்கு காதுல ஏற்கனவே விழுந்திருக்கு, நீங்க தான் அதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களை நான் ரொம்ப விசாரிச்சேன், உங்களை வச்சுதான் இதை பண்ணணும் பிரியப்பட்டேன்னு சொல்றான் ராஜா. பகவந்தம் பகுகுணம் அஸ்ரோஷம் சர்வைஷ்ட ரித்விக் கர்மபிகி, எல்லா விதமான ரித்விக் கர்மாக்கள் ஆர்த்விஜ்ஜைஹி பரியேஷிஷம் பரியேஷனம் கிருத்தவான் அஸ்மி, இத்தனை ரித்விக் காரியங்களை பண்றதுக்கு உங்களை தான் தேடினேன். அன்விஷ்ய, அப்படி தேடி தேடி பகவதஹாவாஹம் அவித்யா அலாபேன, நீங்க எனக்கு கிடைக்காம போனதுனால அந்யானிமான் அவருஷி விருத்தவானஸ்மி, இந்த மத்தவாளை நான் வரிச்சேங்கிறான். பகவான் ஸ்து ஏவ மே சர்வைரார்த்விஜ்ஜைஹீதி ததா இத்யத தர்ஹி ஏதஹ ஏவ சமதி சிருஷ்டாஹ துவதாம் யாவத் ஏப்யஹ யாவத்து ஏப்யஹ தனம் தத்யாஹ தாவன் மம தத்யாஹ இதி ததா இதிஹ யஜமான உவாச்ச. அதனால ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க தான் எல்லாத்தையும் ஏற்று செய்யணும். பகவான் து ஏவ மே சர்வைஹி ஆர்த்விஜ்ஜைஹி, இங்க பண்ணக்கூடிய ரித்விக் காரியங்கள் எல்லாம் பகவான் தான் பண்ணணும், பெரியவா தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரார்த்தனை பண்றான் ராஜா. ததா இத்யதா, சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு. அத்த ஏவம் தர்ஹி, ஆனா அந்த மாதிரி நான் வந்து முன்னிருந்து இதை பண்றேன், ஆனா ஏற்கனவே சாமம் சொல்லிட்டு இருக்காளே துவதாம், இங்க யாரெல்லாம் வந்து சாதுக்கள்லாம் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காளோ யாவத் ஏப்யா, அவளே பண்ண சமதி சிருஷ்டாகா, நான் என்னுடைய முன்னிலையில இவா பாடட்டும். யாவத் ஏப்யா தனம் தத்யா, அவளுக்கு என்ன தனத்தை கொடுக்கறியோ, பிரதானமா யார் இதனுடைய லீடு பண்றா இல்லையா, அவளுக்கு என்ன சம்பாவனை கொடுக்கறியோ தாவன் மம தத்யாக, அதே சம்பாவனை எனக்கு கொடுத்து. எப்பவுமே யாக யஜ்ஞங்கள்ல வந்து அவாவாளுடைய தாரதமியம் உண்டு, சமம் கிடையாது. ஒருத்தர்
பல வித்தியைகள் கற்றவரா இருந்தா அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பாவனை அதிகம். யாரு எல்லாத்திற்கும் முன்னாடி இருந்து நடத்துறாரோ அவருடைய சம்பாவனை மற்றவாளோட ஜாஸ்தியா இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு தனம் என்ன கொடுக்குறோங்கிறது வித்தியாசப்படணும். அது வைதிக கர்மாவோட அங்கம். எல்லாருக்கும் சமமா அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. அப்புறம் எனக்கு இவர் கொஞ்சம் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும்னு தோன்றது அவரோட சந்தர்ப்பத்தினால அப்படின்லாம் தோணித்துன்னா அது அதுக்கப்புறம் யாக யஜ்ஞ கர்மம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா யாருக்கு வேணா என்ன வேணா கொடுக்கலாம். அது வேற விஷயம். பட் சபையில அந்த யாக யஜ்ஞ அங்கம் சம்பாவனன்றது அங்கமா தானே இருக்கு. அந்த கர்மா அங்கமா இருக்கிறதுனால அதுல என்ன தரணும் அப்படிங்கிறதுலயும் நியமம் இருக்கு. அனுஜ்ஞ அப்படின்னா அனுஜ்ஞைக்கு இவ்வளவு கொடுக்கணும். அதெல்லாம் சமமா இருக்கும். இல்ல ஆனா கடைசியில அந்த கர்மாவனுடைய பூர்த்தியின் போது கொடுக்கும் பொழுது அவளுடைய தாரதமியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும்னு தான் இருக்கு. அதனால இவர் என்னுடைய தலைமையில இங்க நடந்தாலும் இது வரைக்கும் யாரு தலைமை பண்ணிட்டு இருக்காளோ அவளே பாடட்டும். நான் இந்த தியான விஷயத்துல வித்வானா இருக்கிறதுனால நான் என் முன்னாடி அவ பாடட்டும். நான் அனுஜ்ஞை கொடுத்து அவ சாமகானம் பாடட்டும். அவளுக்கு என்ன தனம் கொடுக்குறியோ அதே தனத்தை எனக்கு கொடு அப்படின்னு இவர் கேட்டுக்கிறார். தனம் தத்யாக தாவன் மம தத்யாக. இவாளுக்கு ஏபியா தனம் தத்யாக யாவத்தே தாவன் மம தத்யாக இது ததா இதிக எஜமானஹா. சரி அப்படியே அப்படின்னு. அத்யபி பகவான் தூ ஏவமே மம சர்வைரார்த்விஜ்யைஹி ரித்விக் கர்மார்த்தம் அஸ்து. அதனால இன்னைக்கு பாஷ்யம் படிக்கிறோம். அதேதான். நீங்களே என்னுடைய எல்லா ரித்விக் கர்மங்களுக்கும் எஜமானனா பகவான். ரித்விக் அத்யபி பகவான் து ஏவ மம சர்வைரார்த்விஜ்யைஹி ரித்விக் கர்மார்த்தம் அஸ்து. நீ உங்களையும் வரிக்கிறேன்ற இதி உக்தா ததா இத்யாக உஷஸ்தி. சரின்றார் உஷஸ்தி. கிந்து அத ஏவம் தர்ஹி ஏதே ஏவ துவயா பூர்வம் ருதாக. அப்படி இருக்கும் பொழுதும் கூட உன்னால முன்னாடி வரிக்கப்பட்டவா இருக்காள். ஏற்கனவே அவள்லாம் கூட்டு நீ உட்கார வச்சிருக்க. அவளை எழுப்பக்கூடாது இல்லையா? அவ சாமம் பாட ஆரம்பிச்சாச்சு. அவளே இந்த கர்மாவை பண்ணட்டும். ஆனா என் தலைமையில பண்ணட்டும்னு அர்த்தம். பூர்வம் ருத்தாக என்ன நேரடியா சொல்றார். மயா சமதி சிருஷ்டாக அதிசிருஷ்டத்துவம். அதான் பாஷிக்காரர் மயா சமயக் பிரசன்னேன அனுஜாதா. நான் சந்தோஷமா அனுஜ்ஞை கொடுக்க இவா அதை பண்ணட்டும். சந்தகா ஸ்துவதாம். நான் இங்க உட்கார்ந்துட்டு வித்வானாக அவளுக்கு அனுஜ்ஞை கொடுக்குறேன். என்னுடைய அனுஜ்ஞைக்கு கீழே அவர்கள் அந்த சாமங்கானம் பண்ணட்டும் அப்படின்னு. நேத்திக்கே சொன்ன வித்வான்கள் முன்னிலையில நடக்க என்னுடைய புத்திரனோட பிரம்மோபதேசம் பொழுது என் குருநாதர் வந்திருந்தார். சுவாமி வாத்தியாரெல்லாம் அவர்கிட்ட அனுஜ்ஞை வாங்கிட்டு தான் அந்த பிரம்மோபதேச கட்டத்துல எல்லாம் பண்ணா. அப்ப என்ன, அவருடைய அனுஜ்ஞையினால தலைமையில நடக்கிறது அப்படின்னு தானே தாற்பயம். அந்த மாதிரி இங்க சமயக் பிரசன்னேன அனுஜாதாக சந்தகா துவதாம். அனுஜ்ஞையின் பெயரில் என்னுடைய அனுஜ்ஞையின் பெயரில் இங்கே இந்த விஷயம் நடக்கட்டும். துவயா து ஏதத் காரியம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணுன்னு சொல்றார். யாவத்து ஏபியா பிரஸ்தோத்ராதிபியா. பிரஸ்தோதான்றவர் தான் தலைமை ஏற்கிறார் இல்லையா? ஏற்கனவே இருக்கிற இந்த பிரஸ்தோதா இருக்கிறே அவர்கள் மாதிரி சர்வேபியா தனம் தத்யாக. பிரஸ்தோதா மாதிரி அதே தனம் யாருக்கு கிடைக்கிறதோ அதுக்கு சமமா எனக்கு கொடுங்க. தத்யாகா பிரயச்சசி தாவன் மம தத்யாகா. அதே அளவுக்கு எனக்கும் தனம் கொடுத்தேன்னா நான் நடத்துறதா கணக்காயிடும். அவளோட எனக்கு கம்மியா தனம் கொடுத்தேன்னா இப்ப நான் தான் எனக்கு இதுவாக இது நடக்கிறதுன்னு ஆகாது இல்லையோ. அதனால அவளோட நீ ஜாஸ்தியா கொடுக்கணும்னு இல்லை, பிரஸ்தோத்ரா அதுக்கு எவ்வளவு கொடுக்குறாளோ அதை கொடு அப்படின்னு சொல்ற. இதி உக்தா ததா இதிக எஜமானஹா உவாச்ச. சரின்னு சொல்லிட்டார். அத்தஹ ஏனம் பிரஸ்தோத உபசசாத பிரஸ்தோதர்யா தேவதா பிரஸ்தாவம்
அன்வாயத்தா தாம் சேத வித்வான் பிரஸ்தோஷ்யசி மூர்த்தா தே விபதிஷ்யதீதி மா பகவான் அவோச்சது கதமா சா தேவதா இதி. ஒருத்தர் அந்த பிரஸ்தோதா வரார், சொல்றார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க பண்றோம், அதை பத்தி இல்ல, ஏதோ தேவத்தை பத்தி சொன்னேன், அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு சொல்லுங்க. அத்தக ஏனம் பிரஸ்தோதா உபசசாத. அந்த பிரஸ்தோதா முதல்ல பக்கத்துல வந்தார். 3 பேர் சொன்னோம் இல்லையா? பிரஸ்தோதா தான் பிரஸ்தாவம் பண்றவர், அடுத்தது உத்கானம் பண்றவர், 3வது பிரதிகர்த்தா. அதுல முதல்ல இந்த பிரஸ்தோதா வந்து பக்கத்துல வரார், உபசசாத பக்கத்துல வந்தார். வந்து கேட்கிறார், பிரஸ்தோதா யா தேவதா பிரஸ்தாவம் அன்வாயத்தா, இது வந்து எந்த தேவதையானது பிரஸ்தாவத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கோ, தாச்சேத் அவித்வான் பிரஸ்தோஷிசி, அது தெரியாம நீ வந்து பிரஸ்தாவம் பண்ணேன்னா மூர்தாதே விபஷ்யதி, உன் தலை விழுந்துரும்னு சொன்னேளே, என்ன அது எந்த தேவதை? மா பகவன் நவோச்சது கதமா சா தேவதா ஐதி, அது என்ன தேவதை, எந்த தேவதைய நாங்க உபாசிக்கணும்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார் அவர் வந்து. பாஷ்யமா பாத்தக ஏனம் உஷஸ்தியம் வச்சஹ ஸ்ருத்வா பிரஸ்தோதா உபசசாத உஷஸ்திம் வினயேன உபஜகாம. உஷஸ்தி கிட்ட வினயமாக வந்தார். உபசசாத அப்படிங்கிறதுக்கு வினயேன உபஜகாம, பவ்யமா வந்தாராம். பிரஸ்தோதர்யா தேவதா இத்தியாதி மாம் பகவான் அவோச்சது பூர்வம். அதுதான் நமக்கு தெரியும். நீங்க என்ன ஏற்கனவே சொன்னீங்களோ, பிரஸ்தோதர்யா தேவதா பிரஸ்தாவமன்வாயத்தா தாம் சேத வித்வான் பிரஸ்தோஷசி மூர்த்தா தேவி பஷ்யத்தின்னு நீங்க சொன்னேனே, கதமாசா தேவதா, எது அந்த தேவதை? யா பிரஸ்தாவ பக்தி மன்வாயத்தா, பிரஸ்தாவ பக்திக்கு சம்பந்தப்பட்ட அந்த தேவதை எது? பிரஸ்தாவ பக்தி பாடும் பொழுது நாங்க தியானம் பண்ண வேண்டிய தேவதை எதுன்னு கேட்கிறார். பிராண இதி ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதானி பிராணமேவ அபிசம்பிஷந்தி பிராணமபிஜ்ஜிஹதே स एषा देवता प्रस्तावमन्वायत्ता तां चेद विद्वान् प्रस्तोष्यः मूर्धा देवपतिष्यत् ततोक्तस्य मया इति. பிராணந்தா அப்படின்னு பிரஸ்தாவம் அப்படிங்கிறதுனால பிரசப்த பிரதானமாக பிராணன். சாமத்துல பிரஸ்தாவம் முதல்ல, அங்கேருந்து தான் கிளம்புறது, அப்புறம் மேல உத்கீதம் நடக்கிறது இல்லையா, அப்புறம் பிரதிகர்த்தான்னு லயத்தை அடைஞ்சிடுறது சாமம், போயிட்டு மேல இருந்துட்டு இறங்குறது. அந்த அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி தேவதை பிராணன்ல இருந்து தானே உற்பத்தி ஆகுது. அந்த பிரசப்தம் பிராணன் தான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி லயத்தை ஏற்படுத்துது. அதனால இங்க பிராணன உபாசி. அப்புறம் மேல வந்து உத்துனா நமக்கு தெரியும், உதேதி உதயம், எது? சூரிய பகவான். அப்போ உத்கீதா வந்து எப்பவுமே வந்து சூரியன் தான், அதுக்கு அந்த தேவதை. அப்புறம் பிரதிகரணம் வந்து ஆகாரம் பிரதிகாரம்னு சொல்லக்கூடிய அன்னமானது 3வது தேவதையா இப்படி உபாசின்னு ஒரு கிரமத்தை சொல்றார். அப்ப பிரஸ்தாவம் பண்றதுக்கு பிராணன் தேவதை. பிராணஹா இதி ஹோவாச்ச, பிராணன் தான் அதுக்கு தேவதை. சர்வாணி பூதானி, எல்லா பூதங்களும் பிராணமேவ அபிசம்பிசந்தி, பிராணத்துல தானே ஒடுங்கிறது. பிராணம் அபுஜ்ஜிகதே, பிராணத்திலிருந்து தானே எழும்புறது. எப்படி சாமமானது பிராணத்தினால பாடப்படுறதோ, உயிரினங்களும் பிராணத்தினாலதான் வர்றது. அதனால பிராணமே எல்லாத்தையும் எழுப்பின்னு வருது, எல்லாத்திற்கும் உயிர்ப்பிக்கின்ற காரணமாக இருக்குங்கிறதுனால சாமத்தையும் அதுவே உயிர்ப்பித்து எழுப்புது. அதனால ச ஏஷா தேவதா, சா ஏஷா தேவதா, அந்த தேவதையே இங்கே பிரஸ்தாவம் அன்வாயத்து, பிரஸ்தாவ பக்தியில சம்பந்தப்பட்ட தேவதை. தாம் சேத வித்வான் பிரஸ்தோஷ்யாம், அதை தெரியாம நீ பிரஸ்தாவரம் பண்ணேன்னா, பிரஸ்தோஷ்யா ஸ்தோத்திரம் பண்ணேன்னா உன்னுடைய மூர்தா தலை வந்து விபதிஷ்யது, அதனாலதான் உன் தலை கீழே விழுந்துரும். எப்போன்னா ததோக்தஸ்ய மயா, அந்த மாதிரி விழட்டம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது விழும். இததான் அவங்க கோட் பண்ணார், நேற்றுக்கு பார்த்தோமே, மயா உக்தஸ்ய அப்படின்னு.
நான் சொல்லும் பொழுது விழும்னு அர்த்தம். அப்போ வித்வானுக்கு நேரா அது செய்யப்படாதுன்னு அதுல இருந்து தெரியறது அப்படின்னு ஏற்கனவே அத சொன்னார் பாஷிகார். பிருஷ்டः பிராணஹ இதிஹ உவாச்ச, கேட்கப்பட்டவுடன் பிராணன் என்று சொன்னார். யுக்தம் பிரஸ்தாவஸ்ய பிராணோ தேவதா இதி, பிரஸ்தாவத்துக்கு பிராணன் தான் சரியான தேவதை. கதம் எதனால? சர்வாணி ஸ்தாவர ஜங்கமானி பூதானி பிராணமேவ அபிசம்பிசந்தி பிரளய காலே, பிரளய காலத்துல அத்தனை உயிரினங்களும் ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாம் பிராணன்ல போய் லயத்தை அடையிறது, சக்தி ரூபமாக எல்லாம் பிரளயத்துல போய் சேர்றது. பிராணம் அதுவும் இல்ல தாம் போகும் பொழுதும் பிராணம் போறதுன்னு தானே சொல்றோம். பிராணம் அபிலக்ஷயித்வா பிராணாத்மனா ஏவ உஜ்ஜிகதே, பிராணமாக தான் அது எழுந்து வருது. பிராணாதேவ உத்கச்சந்தி, பிராணன் சக்தி ரூபமாக வாயு ரூபமாக உயிர் ஏற்படுறது, எல்லாத்துக்குமே தேவைப்படுறது. செடியா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பிராணன் தேவை. பிராணன்றது ஓவரால் எனர்ஜி ஃப்ளோ இன்க்ளூடிங் வாயு, இதெல்லாம் சேர்த்து தானே உயிர் ஏற்படுறது. அதனால உற்பத்தி காலே பிராணம் தேவைப்படும். அத்தஹாசா ஏஷா தேவதா பிரஸ்தாவமன்வாயத்தா, அதனால அந்த தேவதை பிராண தேவதை தான் உற்பத்தியும் பொழுது பாடணும், பிரஸ்தாவம் பொழுது அதை தான் தியானிக்கணும். தாம் சேத வித்வான்துவம் பிராஸ்தோஷ்யா பிரஸ்தவனம் பிரஸ்தாவ பக்திம் கிருத்தவானசி யதி, பிரஸ்தாவ பக்தியை பாடும்போது அந்த தேவதையை நீ மனசுல தியானம் பண்ணிக்காம உபாசிக்காம பண்ணேன்னா மூர்தாசிரஸ்தேவ பதிஷ்யது, தலை கீழே விழுந்துரும். விபதிதபம் அபவிஷ்யதே யதோக்தஸ்ய மயா தற்காலே மூர்தா தே விபதிஷ்யதி, தலை கீழே விழட்டம்னு என்ன மாதிரி ஒரு ஞானி சாபம் கொடுத்தான்னா விழுந்துடும். ஞானி சாபம் கொடுத்தாலும் உன் மேல தப்பு இருந்தாதான் விழும் இல்லையா? இது செய்ய வேண்டியது நீ செய்யாம இருக்க, அதனால ஒன்று தப்பு இருக்கு, இந்த சமயத்துல நான் சொன்னேன்னா அது விட்டுதான் அர்த்தம். அதஹா த்வா சாது கிருதம், அதனால நீ பண்ணது சரிதான். மயா நிஷித்த கர்மணஹா எது உபரமா மகார்ஷிஹி, அதனால நீ அப்படி பண்ணாம நான் என்ன சொல்றேன் நீ கேட்டு பண்றியே, அதனால இந்த நிஷித்த கர்மா செய்யாம இருக்கிறதுனால நீ சரியான விஷயம் பண்ற அப்படின்னு சொல்றார். அத்தஹ ஏனம் உத்காதா உபசசாத உத்காதः யா தேவதா உத்கீதம் அன்வாயத் தாம் தாம் சேது வித்வான் உத்காஸ்யசி மூர்தா தேவதிஷ்யதி மா பகவான் அவோச்சது கதமா சா தேவதா இதி. அடுத்தது அந்த உத்காதா வர்றார், வினயமா அவரும் பக்கத்துல வர்றார். எந்த தேவதைய, இதுக்கு சம்பந்தப்பட்ட தேவதையை நீ உபாசிக்காமல் நீ உத்கானம் பண்ணேன்னா உன்னுடைய தலை கீழே விழுந்துரும் சொன்னேல, அது எந்த தேவதை அப்படின்னு திருப்பி அதை பத்தி கேட்கிறார். ததா உத்காதா பிரபச்ச கதமாசா உத்கீத பக்தி மனுகதா அன்வயாத் தேவதா, எந்த தேவதையை உபாசிச்சு உத்கானம் பண்ணணும், உத்கீத பக்தி பாடணும் அப்படிங்கிறத சொல்லுங்கோன்னு கேட்கிறார். ஆதித்ய இதிஹோவாச்ச சர்வாணி ஹைமானி பூதானி ஆதித்யமுச்சை சந்தம் காயந்தி சா ஏஷா தேவதா உத்கீதமன்வாயத்தா தாம் சேத வித்வான் உத்காஸ்யஹ மூர்தா தேவி பிரதிஷ்யதே ததா தஸ்ய மயா இதி. ஆதித்யன்னு சொல்றாராம். பிருஷ்டா ஆதித்ய இதிஹோவாச்ச, ஏன்னா உத்துங்கிறது சாமானியம் இல்லையா, சர்வாணிக அங்க எப்படி பிராங்கிறது ரெண்டுத்திலையும் சாமான்யமா இருக்கோ, இங்க உத்சாமான்யம், இதுவும் எழும்புகிறது, மேல இருக்கிறது. எழும்புகிறதுங்கிறது மேல இருக்குன்னு அர்த்தம். ஊர்துவம் சந்தம் சர்வாணிஹவா இமானி பூதானி ஆதித்யம் உச்சை ஊர்துவம் சந்தம் காயந்தி சப்தயந்தி, எல்லா ஜீவன்களும் மேல இருப்பதாக சூரியனை தானே பாடுறது. அதனால உத்து சாமத்துல மேல பாடுறது சூரியனுக்கு சமம். அப்ப சூரியோபாசனம் சுவந்தி இத்தியபிப்பிராய உச்சப்தா சாமான்யா. ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம், உத்சாமான்யம் இருக்குன்றது இல்லை. அதனாலதான் இது உத்கீதம் அப்படிங்கிறதுலயும் உத்து இருக்கு. சூரிய உதயம் உதயதி அந்த மாதிரிலாம் சூரியனுக்கு சொல்றோமோ இல்லையா, உதய சூரியன், அந்த உத்து சப்தம் சூரியனோட எப்பவுமே அசோசியேட்டடா இருக்கு.
அதனால உச்சப்த சாமான்யாத் பிரசப்த சாமான்யாதிவ பிராணஹா. பிராணன்ல எப்படி பிரசப்தம் சாமான்யமாக இருந்ததோ அது அங்க சொல்லல, இங்க சொல்றார் பாஷ்யக்காரர். இங்க இதுக்கு உச்சப்த சாமான்யம் வரும் பொழுது அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிறார். அங்க பிரசப்த சாமான்யம், இங்க உச்சப்த சாமான்யம். அத்தகா சா ஏஷதா சா ஏஷா தேவதா இத்தியாதி பூர்வது. அதனால இங்க ஆதித்யன் தான், சூரியன் தான் இதுக்கு தேவதை. ஆதித்ய இதிகோவாச்ச சர்வாணி இமானி பூதானி ஆதித்யம் உச்சை சந்தம் காயந்தி. சூரியனை தான் எல்லா ஜீவராசிகளும் பாடுறது, உபாசிக்க. தா ஏஷா தேவதா உத்கீதம் அன்வாயது. அதனால உத்கீதத்துக்கு சூரிய தேவதை. அதை நீ தியானிச்சுண்டு உத்யானம் பண்ணணும் அப்படின்னு இந்த இடத்துலயும் அது சொல்லப்படுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமம் பிரஸ்தாவமாக ஆரம்பிச்சு உத்கீதமாக மேல இருந்து பிரதிகாரமாக கீழே வருதுங்கிற பொழுது மேல எழும்பி போறது பிராணன் மாதிரியும், மேலேயே இருக்கிற இடத்துல சூரியனாகவும், கீழே லயம் அடையும் பொழுது அன்னம் மாதிரியும் உபாசிக்கிறது அதுக்கு ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அடுத்தது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.